தகாத உறவுக்காக பெற்ற குழந்தைகளையே விஷம் வைத்து கொலை செய்த குன்றத்தூர் அபிராமி குற்றவாளி என தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழுமையான தகவல்களுடன் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 3ஆம் கட்டளை அக்னீஸ்வரர் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி அபிராமி. இருவருக்கும் அஜய் என்ற 6 வயது மகனும் அதே போன்று கர்ணிகா என்ற 4 வயது மகளும் இருந்தனர். அபிராமிக்கு அதே பகுதியில் உள்ள பிரபல கடையில் பிரியாணி செய்யும் நபரான மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு இடையே கள்ளக்காதலானது ஏற்பட்டது. இந்த கள்ளக்காதலானது நீண்ட நாட்களாக தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது. இதற்கு இடையூறாக இருந்த அவருடைய 2 மகனும் மகள்களும் அதிக அளவு தூக்க மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்து அதே போன்று தலையணை வைத்து கொடூரமான முறையில் கடந்த 2018ஆம் ஆண்டு கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அபிராமி அவருடன் துணை இருந்த மீனாட்சி சுந்தரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கானது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. பின்னர் இந்த வழக்கானது காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக சசிரேகா வாதாடி வந்த நிலையில் விசாரணையானது முடிந்து இவ்வழக்கானது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்றாற் போல கைது செய்யப்பட்ட அபிராமி மற்றும் அதே போன்ற மீனாட்சி சுந்தரம் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் இன்று காஞ்சிபுரம் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டு நீதிபதி செம்மல் முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி செம்மல் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என முதற்கட்டமாக தீர்ப்பளித்தார். இதனை தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு பின்னரே தீர்ப்பு முழுமையாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதற்கு ஏற்றாற் போல நீதிபதி செம்மல் தலா 15,000 ரூபாய் அபராதம் தர வேண்டும், தராவிட்டால் 3 ஆண்டு காவல் தண்டனையும் அதே போன்று இருவருக்கும் 3 ஆயுள் தண்டனையும் வழங்கினார். பின்னர் சாகுமறை சிறு தண்டனை என்று நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்ட சில நிமிடங்களாகவே குற்றவாளிகள் இருவரும் வெளியே அழைத்து வரும்பொழுது 2 குற்றவாளிகளும் இந்த தீர்ப்புக்காக கதறி அழும் காட்சியானது தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த தீர்ப்பானது அனைவரிடமும் வரவேற்கத்தக்கதாகவும் இருந்து வருகிறது. ஏனென்றால் கள்ளக்காதலுக்காக தான் பெற்ற 2 குழந்தைகளையுமே தலகணை வைத்தும் அதே போன்று பாலில் அளவுக்கு மீறிய தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டை பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கி இருந்த சம்பவத்தில் தற்போது தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. நிஷா. பூபாலன், விவரங்களுக்கு நன்றி.